சார் கொஞ்சம் 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 சார் தம்பி தள்ளிடுறேன் பேனை பேனா பார்த்துங்க. எல்லாருக்கும் வணக்கம். தளபதி அவர்கள் கண்டிப்பாக அஜித்குமார் அவர்களுடைய வீட்டுக்கு போய் இரங்கல் தெரிவிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதி அவர்கள் எப்பயுமே மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த பக்கம்தான் அவர் நிற்கிறாரு அப்படின்றத ரொம்ப வருஷமாக நமக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது அனிதா மரணமாக இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடியில் சுட்டு கொல்லப்பட்டவர்களாக இருக்கட்டும், இப்படி எந்த மாதிரியான அரசாங்க ரீதியில் மக்கள் பாதிப்பு அடைஞ்சால் அந்த பக்கம் மக்களுக்காக போய் நிற்கிற ஒரு தலைவர் தான் தளபதி. இப்போ தளபதி அவர்கள் இந்த வீட்டுக்கு போவார்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் போவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நடிகராக இருந்தப்போ அவர் யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்கலாம். பட் இன்றைக்கி அவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறனால அவருடைய ஒவ்வொரு அசைவையும் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு எங்கேயா போகிறாரு என்னையா பண்ணுறாருன்னு அவ்வளோ வாட்சபுளாக இன்றைக்கி தளபதி அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னும் போது இந்த சூழ்நிலையில் அவர் போவாரான்ற ஒரு சந்தேகம், இந்த உடனே போவாரான்ற சந்தேகம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் போயிட்டு வந்துட்டார். அதுதான் நம்ம தளபதி. அதனாலேயே நமக்கு அவர் மேலே என்ன சொல்கிறது, மரியாதை பாசம் இதெல்லாம் அதிகமாகிட்டே போகுது. பட் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது தளபதி அவர்கள் களத்தில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கள்ள மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருந்த களவாணி பயில்கள்லாம் இன்றைக்கி வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திருட்டு முன்னேற்ற கழகத்துடைய கூடவே இருந்து கள்ள மௌனம் சாதிச்சுட்டு இருந்த பல பேர் இன்றைக்கி அந்த முன்னேற்ற கழகத்தை சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கு வாயை திறந்துட்டாங்க. அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், லூசுங்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸாக பதிவு பண்ணிடுங்க. வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இதில் முக்கியமான நபராக நம்ம பார்க்க வேண்டிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள். ஸோ திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல, அந்த தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி பெருசாக எதுவும் பேசலை. ஆனால் இப்போ தளபதி அவர்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன மாதிரியான விஷயங்களை பேசுகிறாரு, என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறாருன்னு நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன். போராடுவதற்கான தேவையில்லாத அளவுக்கு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டாங்க. 5 பேர் கைதாயிட்டாங்க. இந்த வழக்கு அதிகபட்சம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒப்படைச்சிருக்கிறது ஒரு ஜென்யூன் அப்ரோச் தானே. அதாவது எனக்கு திருமாவளவன் ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஜென்ரலா ஒரு கட்சியின் தலைவராக எல்லாரிடத்திலும் போய் சேர்ந்தாலும் நீங்க ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு தலைவராக தான் எல்லாராலையும் பார்க்கப்படுகிறீர்கள். அப்படிதான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட்ல தான் உங்களை எல்லாருமே அவங்களுடைய கட்சியில் அலையன்ஸ் சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்படி ஓப்பனாகவே சொல்லணும்னா நீங்கள் தலித் சமூகத்தின் மக்களை பிரதிபலிக்கிற ஒரு தலைவனாக தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த அஜித்குமார் அப்படின்ற பையனும் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பையனாக தான் இப்போ தெரியப்படுது. அப்படி இருக்கும்போது அவனை இவ்வளோ கொடூரமாக அடித்து கொண்டிருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் அதை பற்றி ஒரு கண்டன அறிக்கையோ ஒன்றுமே போடாமல் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 5 பேர் மட்டும் இவங்க செஞ்சுட்டாங்க, இதற்கு தமிழக அரசு ரொம்ப துரித நடவடிக்கை எடுத்திருக்கு, சிபிஐ வரைக்கும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் தமிழக அரசை சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா என்னுடைய கேள்வி, அப்போ அந்த பையனுடைய பாடி எங்கே? இப்போ ஒரு கேஸில் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுன்னா அந்த பையனுடைய பாடி புதைக்கப்படணும், ஏன் எரிக்கப்பட்டது? முதல் கேள்வி. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் 5 பேர்ன்றீங்க, ஆனால் உண்மையாலுமே 5 பேர் தான் குற்றவாளியா? இந்த 5 பேர் இப்போ ஒரு பையன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடாமல் எந்த ஒரு சட்டத்துக்கும் உட்பட்டு அந்த வகையில் போகாமல் ஒருத்தனை கூப்பிட்டு போலீஸ்காரங்கன்ற பேரில் 5 பேர் இந்த பையனை கூப்பிட்டு இன்றைக்கி அடித்து கொல்ல முடியும்னா இதே மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா இருக்காது? அப்போ நீங்கள் இதை எப்படி ஒரு சர்வசாதாரணமாக இந்த விஷயத்தில் ரொம்ப துரிதமாக அரசு நடவடிக்கை எடுத்து வச்சுன்றீங்க? இந்த கேமரா கிளிப்பு, அந்த பையனை அடிக்கிற அந்த கேமரா கிளிப்பு மட்டும் வெளியில் வரல அப்படின்னா இந்த கேஸை இந்நேரம் இழுத்து மூடி சமாதி பண்ணி பையன் தப்பிச்சு ஓடும்போது வழுக்கி விழுந்து செத்துட்டான் அப்படின்னு கேஸை முடிச்சிருப்பீங்க.
ஆனால் இது அந்த வீடியோ வெளியில் வந்தனால கோர்ட்டு பயங்கரமாக இன்வால்வ் ஆகி உங்களை கொஸ்டின் பண்ணனால இன்றைக்கி நீங்கள் வேறு வழியே இல்லாமல் இந்த கேஸை சிபிஐலுக்கு கொடுத்துருக்கீங்க. ப்ளஸ்ஸு முதலமைச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா தனிப்படை பிரிவுன்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டரையும் போட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழக அரசு ரொம்ப துரிதமாக செயல்பட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கீங்கன்றதுக்காக உங்கள் கொள்கையாக இருக்கட்டும், உங்கள் கோட்பாடாக இருக்கட்டும் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிவிட்டு உங்கள் சமூகத்தில் ஒருத்தனை வந்து கொண்டிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் நீங்கள் இந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. இந்த 5 பேர் தான் இதில் வந்து உடன்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 5 பேர் என்ன வேணால் செய்ய முடியும்னா, அப்போ நான் கேட்ட மாதிரி தமிழகத்தில் இவங்க யாரை வேணால் என்ன வேணால் பண்ண முடியுமா? இந்த மாதிரி 5 பேரோ 4 பேரோ சேர்ந்து போலீஸ்காரங்க செய்யலாமா? அப்போ மேலதிகாரோட இதில் வந்து தலையிட இல்லையா? அப்போ அந்த பொண்ணு அந்த நிகிதான்ற அந்த பெண் வந்து யாரை வந்து கால் பண்ணி பேசிச்சு, யாருடைய வற்புறுத்தலில் இந்த 5 பேர் வந்து அடித்தாங்க? இதுக்கெல்லாம் எங்கே பதில்? ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை மட்டும் என்ன சொல்கிறீங்கன்னா, இன்னொன்று என்ன சொல்கிறீங்க, சர்வசாதாரணமாக யார் வந்து ஆட்சிக்கு செய்தாலும் இந்த லாக்அப் டெத் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்க்கவே முடியாது அப்படின்னா என்னுடைய கேள்வி, அப்புறம் என்ன இதுக்கு நாங்கள் உங்களை ஓட்டு போட்டு சிஎம் ஆகணும்? தேவையே இல்லையே. அப்போ இந்த ஒரு அரசாங்கம் தேவையில்லை, ஒரு அதிகாரம் தேவையில்லை, அவன் வந்து ஆண்டுட்டு போயிட்டு அவன் வந்து எல்லாரும் செஞ்சுட்டு போடணும். எதுக்கு இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கீழே வந்து காவல்துறை, உங்களுக்கு கீழே வந்து மற்ற துறைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்கணும்? நீங்கள் சரியாக நிர்வாகம் பண்ணணும், சரியாக நிர்வகிக்கணும், அதில் வந்து நல்லது பண்ணுறவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், கெட்டது பண்ணுறவனுக்கு வந்து தூக்கி போட்டு மிதிக்கணுன்றதுக்காக தானே உங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லது பண்ணுறவனை வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க, யாரெல்லாம் கெட்டது பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ இதுதான் அதிகாரத்தில் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களை போன்ற தலைவர்கள்லாம் இவ்வளோ கேவலமாக நீங்கள் கீழே இறங்கி போவீங்க அப்படின்னு நம்மளை போன்றவர்கள் நினச்சது கிடையாது. பட் நான் நினச்சிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் நீங்கள் உண்மையானுமே தலித் தலைவர்னு சொன்னாலும் உங்கள் தலித் இனத்திற்கு நீங்கள் இது வரைக்கும் என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற கேள்வி தான் நமக்கு எண்டாவது டே வருது. ஏன்னா அவங்க வேணால் சொல்லலாம் அதை இது நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எந்த லெவலுக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே அதை வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு ஓட்டு அரசியலாக ஓட்டு வங்கியே தான் நீங்களாம் பார்க்குறீங்களே ஒழிய அவங்கள ஒரு மனிதர்களாக நீங்கள் பார்த்து அவங்களுக்கு நல்லது கெட்டது செஞ்சீங்களான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். திருப்போணம் லாக்அப் டெத்தில் அரசு என்ன உதவி செஞ்சிச்சுன்னு பார்க்கணும். அந்த காவலர்களை காப்பாற்ற முயற்சி செஞ்சுச்சா அல்லது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருந்துச்சா? அது சரியாக நடந்துட்டு அந்த காவலர்களை கைது செய்து அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றுறாங்க. உடனே சிபிஐ வழக்கா இந்த சிபிஐ என்கொயரி வச்சுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கொடுக்கும்போது நம்ம யார் பக்கம் நிற்கணும்? பக்கம் தான் நிற்கணும். அதை செய்யலைங்கும் போது தான் நம்ம கேட்கணும். இவர் வந்துட்டாருப்பா. இவர் அதாவது ஜாஃபர் சாதிக் கேஸில் மாட்டினப்போ கூட நின்று கும்மி அடித்தது அமீர் இன்னும் பல பேர்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவரை வந்து ஜாஃபர் சாதிக்கவே வந்து வெளியில் விட்டாங்க. அமீரே அதுலேருந்து கழட்டி விட்டாங்க. ப்ளஸ் அமீர் வந்து நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த நீ திடீர்னு திமுகவுக்கு போய் தாவும் போதே தெரிஞ்சு போச்சு, சரி எங்கேயோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு அதனால தான் உனக்கு அந்த தயவு தேவைன்னு போய் சேரணும்னு. இப்போ உட்காந்துக்கிட்டு இங்கே என்னம்மா வியாக்கியானம் பேசுகிற? எதுக்குப்பா நீ வியாக்கியானம் பேசுகிறீங்க? நீங்கள் சாத்தான் குளத்துக்கு வாயை திறந்து அவ்வளோ பேசுனீங்க வச்சுங்க, இதுக்கு நீங்கள் வாயை திறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவ்வளோ துரித நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்றீங்க. அதே கேள்வி தான் திருமாவளவன் போய்ட்டு என்ன கேள்வி கேட்டேன்னா அதே கேள்வி தான் கேட்குறேன். துரித நடவடிக்கை எடுத்திங்கன்னா அந்த பையனுடைய போஸ்ட்மார்ட்டம் பிரகாரம் எத்தனை அடி வாங்கியிருக்குன்னு கோர்ட்டில் ஜட்ஜு சொல்கிறாரு. அதுக்கு பதிலுங்க சிசிடிவி கேமராவை வந்து எடுத்தாங்க, அதோடைய வந்து அதை வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. அது எங்கே? சரி, இதெல்லாம் முடிஞ்சு இந்த பையனை வந்து இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போய் வச்சு எரிக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது அமீர் அப்படின்னு அமீர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். இப்போ இந்த அமீர் போன்றவர்கள், சூர்யா போன்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் கொதிச்சிங்களே சாத்தான் குளத்துக்கு, இப்போ இந்த பையனுடைய இந்த கேஸுக்கு ஏன் கொதிக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாரும் வைக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் யாருமே, அதாவது இதில் வந்து நான் தமிழக அரசு கூட குறை சொல்லலை, இந்த பொண்ணு யாருடைய பவரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த யார், அந்த சார் யார், அவர் ஏன் காப்பாற்ற நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? அவர் யாராக வேணா இருக்கட்டுமே, அவர் மிகப்பெரிய அதிகாரியாக கூட இருக்கட்டுமே, அவர் தவறு செஞ்சார்னா ஆக்ஷன் எடுக்க வேண்டியதான அரசாங்கத்துடைய வேலை. எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் ஒருத்தர் தவறு செய்யும் போது அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் தானே வரும், கெட்ட பேர் எப்படி வரும்? நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு இவ்வளோ மெனக்கெடுறீங்க. ஒரு விஷயத்தை, ஒரு தவறு செஞ்ச ஒரு அரசாங்க அதிகாரியை வந்து காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ மெனக்கெடுறீங்க. அதாவது ஒரு மேல் தட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரியாகவே இருந்தாலும் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், எங்கள் ஆட்சியில் நாங்கள் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுப்போன்ற மாதிரி நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா தானே மக்கள் வந்து உங்களை நம்புவான். சரி, ஆமாம், இவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கிறாரு, இதாண்டா இவர் தாண்டா கரெக்டான சிஎம்னு. பட் நீங்கள் அடித்தட்டில் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டபிள் போன்றவர்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டு மற்றவங்கெல்லாம் விட்டுடுறீங்க. எனக்கு என்னென்னு இன்னும் அந்த நிகிதாவை கூட பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கல.
அதில் உண்மையாலுமே நகை இருந்துச்சா இல்லையா, தொலைச்சிச்சா தொலைக்கலையா? ஏன்னா இப்போ தான் 2010 அது கேஸ், அது மேலே கேஸ் இருக்குது, மோசடி கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆள் அப்ஸ்காண்ட் ஆகி போயிருக்கு. இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இந்த பொம்பளை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குதுன்னு ஒரு பையனை கூப்பிட்டு போய் வச்சு கும்முன்னு கும்மிட்டு அதை அடித்து கொன்னும் போட்டுட்டு இன்றைக்கி வந்து தளபதி அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆளுக்கு வந்து வாயை திறந்துக்கிட்டு துரிதமான அரசு நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மக்களை, இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கேன். இனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இனி எல்லா சோஷியல் மீடியாலையும் எல்லா கழுச்சடிகளையும் இந்த கொத்தடிமைகள் 200 யூபிஸ் எல்லாரும் உட்காந்துட்டு என்ன பேசுவாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடிலாம் போனாரா, வந்தாரா, அங்கே போனாரா, இங்கே போனாரா, இதுக்கு வந்தாரா, அதுக்கு வந்தாரா, இதுக்கு வந்திருக்காருன்னா இதுக்கு வந்து அரசியல் ஆதாயம் இருக்குது, அதனால வந்திருக்காரு. இது வந்து திமுக அரசு என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் அதை தவறு சொல்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை தான் வந்து இனி வந்து டார்கெட் பண்ணி அப்படி தான் வீடியோ போடுவாங்களே ஒழிய விஜய் அவர்களுடைய உண்மையான பண்பு அன்பு என்ன அப்படின்றத பற்றி போட மாட்டாங்க. அதை மக்களாகிய நாம தான் புரிஞ்சுக்கணும். கூட நிற்கிற தலைவன் வேணுமா இல்லை தலைமையில் ஏறி நிற்கிற தலைவன் வேணுமா, நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நாம் சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கணும். இப்படி தரம் கெட்டு போய் தன்னுடைய ஒரு லாபத்திற்காக கூட்டணி சேர்ற ஒரு அந்த கூட்ட தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிற 2 திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்க எல்லாம் மக்களுக்கானவங்களா அப்படின்றது தான் இங்கே கேள்வி வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சீமானவர்கள் வந்திருக்கணும். பட் சீமான் கூட இந்த இடத்துக்கு வரல, ஏன் அப்படின்ற கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது. சீமானுடைய கட்சி லாயர்கள் மற்றவங்கெல்லாம் வந்து அங்கே நின்று எல்லாம் பண்ணாங்க அப்படின்னும் போது எல்லா லாயர்களும் நின்னாங்க. ஏடிஎம்கேலேருந்து எல்லா லாயர்களும் நின்னாங்க. எச் ராஜா போன்றவர்கள் வந்தாங்க. பட் மிகப்பெரிய, அதாவது ஒரு கட்சியின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் வரல? ஏன் இந்த இடத்துக்கு வந்து அந்த பையன்கிட்ட அந்த குடும்பத்துக்கிட்ட பேசலை? அப்போ நீங்கள் என்ன மாதிரியான அரசியலை நீங்கள் கட்டமைக்கிறீங்க? திருமாவளவன் போன்றவர்கள் சொல்கிறாரு இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று தான், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி தானே. என்ன மாதிரியான இப்போ இந்த அரசாங்கம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது? அப்போ ஏன் நமக்கு இந்த தலைவர்கள் அப்படின்ற கேள்வியை நம்ம தான் கேட்கணும். அப்போ இதெல்லாம் நடக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவன் தான் நமக்கு வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவராக தான் நான் இன்றைக்கி தமிழக வெற்றிகளின் தலைவர் விஜய் அவர்களை பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை மற்ற தலைவர்களுக்கு இன்றைக்கி இருக்கான்னு கேட்டால் தமிழ்நாட்டில் எவனுக்குமே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவருடைய ஆளுமை மிக வலிமையானது. அது அதிகாரத்தோடு வந்துச்சுன்னா அதோடைய பவர் வேறு லெவலில் இருக்கும். அது அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். அதிகாரம் இல்லாமல் யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஸோ 2026 நமக்கான தலைவரை நாம் தேர்ந்தெடுக்கணும். அதை தவற விட்டுட்டோம்னா தமிழ்நாடு தரிசாக போகிறத யாருனாலையும் காப்பாற்ற முடியாது, யாருனாலையும் மாற்ற முடியாது. இதே ஒரு வாழ்க்கையை, இன்னும் மோசமான ஒரு வாழ்க்கையை அப்படியே நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இல்லை புரியலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சந்தர்ப்பமும் வாய்ப்பும் எப்படி சொல்கிறது, எப்பயாவது ஒரு வாட்டி தான் ஆண்டவன் கொடுப்பான். அந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாதுன்னா நம்ம விரலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. 2026 அதை காட்டுங்க. See you on another video. Love you all. Take care. Bye bye.